ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ரெஸ்யூம் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம எங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரையும் பாருங்க. இந்த வீடியோ எண்ணில் அமேசிங்கான ரீசெண்ட் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்லாம் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்னு ஒரு பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரெஸ்யூம். உங்களோட பிளே ஸ்டோர் போயிட்டு ஸ்னோ ரெஸ்யூம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வரும். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெஸ்யூம் ஃப்ரம் ஸ்க்ராச், கிரியேட் ரெஸ்யூம் யூசிங் சாட் ஏஐ, கிரியேட் போர்ட்ஃபோலியோ, இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் டெம்ப்ளேட்ஸ்லாம் லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஃப்ரீ வித் ஆட்ஸ்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ண ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பேசிக் டெம்ப்ளேட் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஏரோ மார்க் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ்லாம் இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸ், லாங்குவேஜஸ், ஹாபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், கோர்சஸ், ரெஃபரன்ஸ், கஸ்டம் செலெக்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து இப்போ வந்து பேசிக் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுறேன். நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் டேட்டாஸ் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் வந்து அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக இந்த மாதிரி ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சரி வாங்க இப்போ வந்து கிரியேட் ரெஸ்யூம் யூசிங் சாட் ஏஐன்னு இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து கேட்குது. நான் இதுலேயே வந்து பேசிக் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து சம் பேசிக் டீடைல்ஸ்லாம் கேட்கும், லைக் ஜாப் கேட்டகரி, தென் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், தென் வந்து எஜுகேஷன், இந்த மாதிரி சம் டீடைல்ஸ்லாம் கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி அதுவே ஒரு ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணி தந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தீம் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஃபேமிலியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஐக்கன் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ப்ரீவியூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஏஐ என்னன்னா பெர்ப்ளெக்ஸிட்டி. இந்த ஆப் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் கேட்கும், சைன்இன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெண்ட் டெம்ப்ளேட் வேணும்னு டைப் பண்ணுங்க. நான் வந்து ரெஸ்யூம் டெம்ப்ளேட் சர்ச் பண்ணுறேன். ரெஸ்யூம் டெம்ப்ளேட் சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம் மெசேஜ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா சஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ஃபார் கேரியர் சேஞ்சஸ்ன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்க ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையுமே அமேசிங்காக இருக்குது. இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து தரேன், ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்போட நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ மக்களே.